ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். கைஸ், இன்றைக்கி நம்ம நியான் டெட்ரா வளர்க்கலாமா இல்லாட்டி கார்டினல் டெட்ரா வளர்க்கலாமா, திஸ் ஆர் தட் வீடியோ. இல்லாட்டி ஒரு வசஸ் வீடியோன்னு வச்சுக்கலாம், நியான் டெட்ரா வசஸ் கார்டினல் டெட்ரான்னு. ஸோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நியான் டெட்ராவும் கார்டினல் டெட்ராக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பார்த்துடலாம். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க மேலே இருக்கிறது தான் நியான் டெட்ரா. ஸோ அது கீழே இருக்கிறது கார்டினல் டெட்ரா. ஸோ ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும் திடீர்னு உங்களுக்கு பார்க்கும்போது. பட் நீங்கள் நியான் டெட்ராவை நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அதோட வயிற்றில் இருக்க அந்த ரெட் லைன் இருக்குது பாருங்கள். ஸோ அது பார்த்தீங்கன்னா வயிறுலேருந்து தான் டெய்லில் போய் முடியும். ஸோ அதுவே நீங்கள் கார்டினல் டெட்ராவில் பார்த்துட்டிங்கன்னா அதோட தலையில் இருந்து டெய்ல் வரைக்கும் அந்த ரெட் கலர் போயிருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம நியான் எது கார்டினல் டெட்ரா எதுன்றதை டிஃப்ரென்சியேஷன் பண்ணிடலாம் ஈஸியாக. அண்டு கார்டினலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சஸ் வரைக்கும் வளரும். ஸோ நியான் டெட்ரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 இன்ச்சஸ் வரைக்கும் வளரும். ஸோ நியான் டெட்ரா கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம முதல்ல இந்த நியான் டெட்ராவை பார்த்துடலாம். ஸோ கைஸ், இந்த நியான் டெட்ரா பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து தான் வருது. ஸோ இதுவே அந்த கார்டினல் டெட்ராவும் அமேசான்லேருந்து தான் வருது. ஸோ இந்த நியான் டெட்ரா கொஞ்சம் இது இருக்கிற ஏரியாவோட சூழ்நிலைகள் வேறு, ஓகேங்களா. வாட்டர் வேறு, அந்த வாட்டரோட பெராமீட்டர்ஸ் எல்லாம் வேறு. ஸோ கார்டினல் டெட்ராக்கும் இதே மாதிரியான வாட்டர் பெராமீட்டர்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. அமேசான் காடு ரொம்ப பெருசு கைஸ். ஸோ அங்கே வேறு வாட்டர் பெராமீட்டர் இருக்கும், இங்கே கொஞ்சம் வேறு வாட்டர் பெராமீட்டர் இருக்கும். ஸோ இந்த மீன்களுக்கு கார்டினல் அண்ட் நியான் டெட்ராக்கு பார்த்தீங்கன்னா வேறு வாட்டர் பெராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் நியான் டெட்ரா வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நியான் டெட்ராவோட வாட்டர் பெராமீட்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த வாட்டர் பெராமீட்டர் நியான் டெட்ராக்கு பார்த்துட்டிங்கனாலே நீங்கள் ஒரு 22 செல்சியஸில் இருந்து 24 செல்சியஸ்க்குள்ளே வச்சாகணும். ஸோ அதுக்கு மேலேயும் போனாலும் இல்லாட்டி அதுக்கும் கீழே போனாலும் ஒரு மெயின் பிரச்சனை எல்லோரும் நோட்டீஸ் பண்ணியிருக்க பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஒயிட் ஸ்பாட். இந்த ஒயிட் ஸ்பாட் வர ஆரம்பிச்சிடும். அண்ட் அதர் டிசீசஸ் கூட வர ஆரம்பிச்சிடும். ஸ்ட்ரெஸ்னால கலர் டல்லாகி உள்ளே நீந்திக்கிட்டு இருக்கும் டேங்க்குள்ளே. ஸோ அதிகமாக ஸ்ட்ரெஸ் பில்ட் ஆகிறதுனால கூட இந்த மீன் இறந்து போகும். ஸோ ரொம்ப சென்சிட்டிவான ஃபிஷ்ஷே. இதை அக்வேரியம் ஹாபியில் பிகினர்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆனால் வாட்டருக்கும் அந்தளவுக்கு சென்சிட்டிவான ஒரு மீன் இது. ஸோ நியான் டெட்ரா பிகினர்ஸ்க்கான ஃபிஷ்ஷே கிடையாது. ஸோ இது வாட்டர் டெம்பரேச்சர் நீங்கள் இதுக்குள்ளே தான் மெயின்டைன் பண்ணி ஆகணும். இந்தியன் கிளைமேட் படி நம்ம அடிக்கிற வெயிலுக்கு நம்ம ரூம் டெம்பரேச்சரே பார்த்திங்கன்னா 28 செல்சியஸு 27 செல்சியஸ்ன்னு இருக்குது. ஸோ அந்த இடத்துல இந்த நியான் டெட்ராவை நம்ம வச்சுட்டு இருந்தால் அது கொஞ்சம் சர்வே ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அப்படி அது சர்வே ஆகி வந்தால் கூட அதோட லைஃப் ஸ்பேன் இருக்குது பார்த்தீங்களா, அது சுருங்கப்படும். ஸோ இதுங்களால் கிட்டத்தட்ட கேப்டிவிட்டியில் 5 to 7 இயர்ஸ் இல்லை 10 இயர்ஸ் இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம இதுக்கான சூழ்நிலை கொடுக்காதப்போ இது அவ்வளோ நாள் நம்மக்கிட்ட இருக்காது. ஸோ அதனால் இதுக்கான வாட்டர் பெராமீட்டர் நம்ம கொடுத்தாகணும். ஸோ வாட்டரில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் வாட்டர் இதுக்கு வேண்டாம். ஸோ இதுக்கு கொடுக்குற வாட்டரே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் வாட்டர் தான். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஹார்ட் வாட்டராக இருக்கும், இல்லாட்டி நல்ல ஒரு ஹார்ட் வாட்டராக இருக்கும். ஸோ சாஃப்ட் வாட்டர் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஓ வாட்டர் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், இல்லாட்டி கேன் வாட்டர் கொடுங்க. அந்த 2 வாட்டர் தான் இந்த நியான் டெட்ராக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் அந்த வாட்டரோட டிடிஎஸ் லெவல் பார்த்துக்கிட்டிங்கனாலே நீங்கள் 70 ppmலேருந்து 110 ppmக்குள்ளே மெயின்டைன் பண்ணி ஆகணும் இந்த நியான் டெட்ராக்கான டிடிஎஸ் லெவல் பார்த்தீங்கன்னா. கைஸ், இந்த வாட்டர் பெராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். என்னோடய ஒப்பீனியன் இந்த வாட்டர் பெராமீட்டர்ஸில் இந்த நியான் டெட்ரா வச்சுருந்தா கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கார்டினல் டெட்ராவை பார்க்கலாம் வாங்க. ஸோ கார்டினல் டெட்ரா. ஸோ கைஸ், இந்த டெட்ரா பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் நீங்கள் கொஞ்சம் கேர் கொடுத்து இந்த மீனை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் கூட அட்டகாசமாக இந்த மீன் இருக்கும். ஸோ நீங்கள் நியான் டெட்ரா சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கார்டினல் டெட்ராவை சூஸ் பண்ணுங்கன்னு தான் என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன். ஸோ சீப்பாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லி நியான் டெட்ராவை எடுக்காதீங்க, கார்டினல் டெட்ரா வாங்குங்க. ஏன்னா நீங்கள் நியான் டெட்ரா வாங்கிட்டு உங்களுக்கு அந்த வாட்டர் பெராமீட்டர் மெயின்டைன் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா அதுங்களுக்கு ஒயிட் ஸ்பாட் வர ஆரம்பிக்கும், ஸ்ட்ரெஸ்னால கலர் டல்லாக ஆரம்பிக்கும். ஸோ அதனாலே அதுங்க இறந்து போக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் பிகினர்ஸ்க்கு. ஸோ அது எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொன்ன மாதிரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா கார்டினல் டெட்ரா நான் பிகினர்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இதோட வாட்டர் பெராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு டோட்டலி. இப்போ கார்டினல் டெட்ராவோட பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5.5ல இருந்து நீங்கள் 7க்குள்ளே மெயின்டைன் பண்ணலாம். ஸோ கார்டினல் டெட்ராவால் 8 pH லெவல் வரைக்கும் ஏதாவது டோலரேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க.
ஸோ நியான் டெட்ராக்கும் பார்த்தீங்கன்னா இதே சேம் பிஎஸ் லெவல் தான். பட் இதால் ட்ரோல் ரைட் பண்ண முடியுமா, 8 வரைக்கும் ட்ரோல் ரைட் பண்ண முடியுமான்னு எனக்கு சரியாக தெரியாது. ஏன்னா நியான் டெட்ரா பார்த்தீங்கன்னா அசிட்டிக் வாட்டரில் வைப்பாங்க. ஸோ கார்டினல் டெட்ராவை பார்த்தீங்கன்னா அசிட்டிக் வாட்டர்லேயும் கொஞ்சம் அக்ளைன் வாட்டர்லேயும் நம்ம வந்து வச்சிடலாம். ஸோ கார்டினல் டெட்ராவோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளைமேட்டுக்கு சூட்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 23 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்குள்ளே தான் இந்த கார்டினல் டெட்ராவோட வாட்டர் டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ இது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் கைஸ் இது கொஞ்சம் ஹார்ட் வாட்டர்லேயும் இதால் வாழ முடியும். ஸோ டிடிஎஸ் லெவல் பார்த்தீங்கனாலே இதுக்கு வந்து 100 to 200. ஸோ அது வந்து நம்மளால் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு டிடிஎஸ் லெவல் தான். அண்ட் கைஸ் இந்த வாட்டர் பேராமீட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஒப்பீனியன் தான். ஸோ மற்றவங்க வேறு வாட்டர் பேராமீட்டர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் மற்றவங்க வீடியோஸை பார்த்து கூட நீங்கள் வந்து உங்களோட வாட்டர் பேராமீட்டர்ஸை அவங்களது மாதிரியே நீங்கள் செட் பண்ணலாம். ஸோ இது என்னோடய ஒப்பீனியன், ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு வார்ம் வாட்டராக இருந்தாலுமே, பிஹெச்சாக இருந்தாலுமே, ஸோ டிடிஎஸ்ஸாக இருந்தாலுமே நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா எனக்கு கேட்டிங்கன்னா கார்டினல் டெட்ரா தான். ஸோ நியான் டெட்ரா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டு வாட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும். உங்கள் அக்யூரியன் டேங்க் பார்த்தீங்கன்னா 22 செல்சியஸில் இருந்து 24 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து நியான் சூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு மேலே உங்களால் டெம்பரேச்சர் போகுதுன்னா நீங்கள் வந்து கார்டினல் டெட்ராவை சூஸ் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டுக்கு உங்கள் ரூம் டெம்பரேச்சருக்கு எந்த டெட்ரா இந்த நியானா இல்லை கார்டினலா கரெக்டாக இருக்குன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட விருப்பம் தான். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை எண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. See you next video. Bye bye guys.